டிட்வா புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கம் ஓம்ஸ் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. கீழ்ப்பாக்கம் ஓம்ஸ் பிரதான சாலை பகுதியில் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் வாகன ஓட்டிகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? அங்கு ஏதாவது வடிகால் பணிகள் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய டிட்வா புயல் காரணமாக சென்னையில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கும் சாலை கீழ்ப்பாக்கம் ஓம் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இது பிரதான சாலையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையின் வழியாகத்தான் புரசைவாக்கம், வேப்பேரி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது என்னவென்றால் இங்கு கடந்த 1 மணி நேரமாக இந்த சாலை முழுவதுமாக மழைநீர் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட அதிகரித்து கொண்டே இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. அதாவது குறிப்பாக 2 நாட்களாக சென்னையில் பெய்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்றுதான் குளம் போன் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதே போன்றுதான் தற்போது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஓம் சாலையும் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது நாம் பார்த்திருக்கும் பகுதியில் ஒரு நாம் நின்றால் முழங்கால் அளவிற்கான ஒரு மழைநீர் என்பது தேங்கி இருக்கும் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதாவது வாகனங்கள் இயக்குவதில் சிக்கல் இருப்பதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் நம் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த பகுதியில் அதாவது பெண்கள் 2 பேர் நடந்து வருகிறார்கள். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. முழங்கால் அளவிற்கான மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த பிரதான சாலையாகட்டும் அதனை ஒட்டி இருக்கிற தெருக்கள் ஆகட்டும் அனைத்துமே மழைநீரில் மூழ்கி ஒரு குளம் போல் காட்சியளிக்கும் அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். திமுக அரசு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் என்பதை அமைத்துவிட்டோம். அதாவது இந்த திமுக அரசு மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக மட்டுமே 4000 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது என்று விளம்பரம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அது வெறும் விளம்பரமாகவே இதுவரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாம் பார்க்கும் இந்த காட்சிகளே ஒரு உதாரணமாக சாட்சியாகவும் இருந்து வருகிறது. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இதில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதில் கனரக வாகனங்கள் செல்லும் போது இருசக்கர வாகனத்தின் மீது அந்த மழைநீரில் ஏற்படும் அலைகள் அதன் மீது அவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகிற ஒரு சூழ்நிலையிலும் இங்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருக்கிற மக்களின் ஒரே கேள்வி என்னவென்றால் திமுக அரசு மழைநீர் வடிகாலுக்காக 4000 கோடி செலவழித்தோம் என்று கூறி விளம்பரம் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை முழுவதுமாக இதே போன்று வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறதே. மக்கள் மழைநீரில் நீந்துவது போன்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டது இருப்பதாக இங்கிருக்கிற மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இங்கு கீழ்ப்பாக்கம் ஓம் சாலையில் பிரதான சாலையாக இருக்கும் இந்த சூழலில் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் போதே தெரிகிறது எந்த அளவிற்கான மழைநீர் என்பது இங்கு தேங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட காலை முதலே இந்த சூழ்நிலை தான் இங்கு நிலவி வருகிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பிலோ இதுவரைக்கும் இங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னும் மழை என்பது பெய்ய மழை நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதோ தவிர குறைந்த பாடில்லை என்பது இங்க இருக்கிற மக்களின் வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக அதாவது இப்பொழுது நாம் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பள்ளம் இருக்கிறது, எங்கு குண்டுகுழி இருக்கிறது என்பது கூட தெரியாம மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு இந்த அன்றாட அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத அளவுக்கு தான் இந்த தெருக்களில் இருக்கும் மக்களுக்கு ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம காலை முதலே பல்வேறு இடங்களுக்கு சென்றோம். ஒவ்வொரு இடங்களிலுமே இது போன்று சென்னை புறநகர் பகுதி முழுவதுமாக மழைநீரால் சூழ்ந்து இது போன்று வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. மக்களின் ஒரே கேள்வி என்னவென்றால் மழைநீர் வடிகால் அமைத்து விட்டோம் என்று தொடர்ந்து விளம்பரம் செய்தீர்களே, ஏன் இவ்வாறு மழைநீர் என்பது சாலைகளில்
அதாவது பிரதான சாலைகளில் கூட இந்த அளவுக்கு மழைநீர் தேங்குகிறது. அப்போ மழைநீர் வடிகால் என்பது அமைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தித்வா புயல் தற்பொழுது சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. சென்னை தொடர்ந்து மழை என்பது இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த மழைக்கு இவ்வாறு மழைநீர் தேங்கி ஒரு குளம் போல் காட்சியளிக்கிறது. இன்னும் மீண்டும் மழை பெய்தால் எந்த அளவுக்கு இந்த சூழல் நிலவும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் மக்கள். குறிப்பாக நம் இருக்கும் இந்த இடமே திமுக அரசு எந்த அளவுக்கு அவர்களின் மழைநீர் வடிகாலுக்கான ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இங்கு வாகன ஓட்டிகள் எல்லாருமே மிகுந்த ஒரு அச்சத்துடனே சென்று வருகிறார்கள். அதாவது என்னன்னா, ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வாகனங்கள் பழுதடைந்து விடுகிறது. அதே போன்று மக்கள் நடந்து செல்லும் பொழுது மிகவும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இங்கு குழிகள் இருக்கிறது. குண்டும் குழியுமாக இருப்பதால் எவ்வாறு நடந்து செல்வது என்ற ஒரு அச்சத்துடனே பயணிக்கும் ஒரு காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. வினோத், சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஓம் சாலை அது பிரதான சாலையா அல்லது குளமா என்று தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.